எந்த ஏரியா? பாளையம் சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? காவேரி நீர் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். பாத்தீங்களா சார், ஒரு அரசாங்கமே தீர்க்க முடியாத பிரச்சனையே ஒரு அரச மரத்தடியில வச்சு தீத்துருவேன்றான். யோ சும்மாரியா? என்ன நக்கலா? உன்னை அடிச்சு போட்டு 4 பேர் இவ்வளவு தூக்கிட்டு போயிட என்னடா செய்வ? அக்கடான்னு படுத்து இருக்க போறான். யோ பேரண்ட்ஸ் நம்பர் வாங்கிட்டு வண்டியில ஏத்தி அவங்க. சரி சார், நீங்க போங்க. அம்மா குடுக்குற ஸ்டேஷன். அம்மா நீ போய் வண்டியில ஏறு. டேய் சார் உன்னுடைய வீட் நம்பர் சொல்றேன் சார். 9875233358 சார். ஐயோ சார், கார் மேகன் வருது சார். கார் மேகமாவது கீர் மேகமாவது ஸ்டேஷனுக்கு வர சொல்லியா? டேய் வண்டி எடுத்துட்டு வாடா. ஏய் கார்குடி கூடையில வருது. பா ஆ. பா என்னம்மா? காலையில டிஃபன் சாப்பிட மறந்துட்டீங்க, அதான் நான் கொண்டு வந்தேன். அப்படியா, கொடு. அத விடுங்கம்மா. நேத்து நீங்க வச்ச அயர்மீன் குழம்பு இந்த ஊரு பூரா மணத்தது. அப்படி ஒரு ருசி. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன அவர் எங்க சாப்பிட்டாரு? 4 பறிக்க தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு போய் அடுப்பு தூக்கிய நீங்க குடுத்து விடுத சாப்பாட போறான். நான் தான் சாப்பிடுறேன். உடம்ப பார்த்தா தெரியல. எங்க அப்பா குடுக்கறதெல்லாம் நீங்க தான் சாப்பிடுறீங்களா? Of course. அண்ணே வணக்கம் சார். என் தம்பி என்ன தப்பு பண்ணானு இங்க கூட்டி அந்த உட்கார வச்சிருக்கீங்க? கார் மேகம் உன் தம்பிக்கு மோகம் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு பேசு. எல்லாம் தெரியும் சார். ஓரமா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க அதானே? ஓரமா நின்னு பேசினா பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து கிஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க கிஸ் அடிச்ச சத்தத்துல 2 ஓனா சேர்த்து கீழே விழுந்துச்சு. பத்திரமா கூட்டி வந்திருக்கோம், அதை நினைச்சு பேசுங்க சார். சின்ன சிறுசுங்க, அதுவும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போறவங்க ஓரமா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. உங்க பார்வைக்கு அது தப்பா பட்டிருக்கு. வான் பண்ணி அனுப்பாம கூட்டி வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. போற வாரம் எல்லாம் ஒரு மாதிரியா பாட்டு போறான். என் கௌரவம் என்ன ஆகுது? ஏயா இவருக்கு அப்படி ஒண்ணு இருக்கு? அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையா? யோ சும்மாரியா? சரிங்க. 4 சோத்துக்குள்ள பண்ண வேண்டியத அசிங்கமா நடு ரோட்ல பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நீ சப்போர்ட் வேறயா? லாக்அப்ல தள்ளி லாடம் கட்டுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா உங்க பையன் தெரிஞ்ச உடனே பொங்கல் தீபாவளிலாம் நினைவுக்கு வந்துச்சு. அதனாலதான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த ஞாபகம் இருந்தா சரி. நாங்க மறக்கல. நடுவில் வந்து விநாயகர் சதுர்த்திய நீங்க தான் மறந்துட்டிய. யோ 2 பேரும் முதல்ல வெளில போங்கயா. 2 பேர் இருக்க மறந்துடாதீங்க. மாமா ஏய் வாடங்க. இன்னும் 2 மாசம் உன்னால பொறுத்துக்க முடியாதா? இல்ல பொண்ணு எங்கேயாவது ஓடி போதா? லவ் பண்றோன்னு தனியா கூட்டு போய் கொஞ்சம் வேண்டியது, அதை எவனாவது வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு போட்டா மானம் போச்சு மண்ணாங்கட்டி போச்சுன்னு அழுக வேண்டியது, இல்லனா தற்கொலை பண்ணிக்க வேண்டியது. ஒரு குடும்பத்துக்கு விளக்கேத்த போற நீ ஒழுக்கமா இல்லனா விளக்கேத்துற வீடு விளங்குமா? சாரி சார். போங்க போய் ஒழுக்கமா இருங்க, அதுதான் லைஃப்ல பெரிய சந்தோஷம். போ. யோ காரியா, பிள்ளைங்கள பெத்துட்டா மட்டும் போதாது, அவங்கள வளர்க்க தெரியணும். நீங்க வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ்ல ஆரம்பிக்குது அவங்க நாகரிகம். பெத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியாத விஷயம் சில எச்சைங்க கண்ணுக்கு இச்சையா தான் தெரியும். அவனுக்கு தெரியாம எடுக்கிற போட்டோ சர்ச்சையா மாறும். அதுக்காக குழந்தைங்களை கட்டி போட்டு வளர்க்க சொல்லல, கட்டுப்பாட்டோட வளர்க்க சொல்றேன். இன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டு நின்னவ நாளைக்கு கர்ப்பமா வந்தா இதே மாதிரி அந்த பொண்ணை ஏத்துக்குவியா? உங்க கௌரவ பாசத்தை விட்டுட்டு பாதுகாப்பான பாசத்தை வெளிப்படுத்துங்க. கிளம்புங்க. பிரியா, விசாரணை விஜய் மலையவே ஸ்டேஷனுக்கு தான் வர சொல்லுவாங்க. நம்மளே எதுக்கிட்ட இங்க வர சொன்னா? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் என்ன லவ் பண்றாரோ? நான் எப்படி இருக்கேன்? முட்டை போண்டா மாதிரி இருக்கேன். நானே உன்னை லவ் பண்ண மாட்டேன். இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் டோ. இவ்வளவு பெரிய முதுகு வச்சிருக்கான். ஓ ஹாய் சார், ஐ அம் ராய். பெரிய வேகோபரையே. நேத்து நீங்க 2 பேரும் தைல மர தோப்புக்குள்ள என்ன பண்ணீங்க? சவ்ய பிரஸ் சார், நாங்க ஏங்க வேணா போலாம். அடிங்க. இவர் பெரிய டிஸ்கவரி ரிப்போர்ட்டர், உள்ள தள்ளி உடுப்பு அவுத்துருவேன். 2 பேரும் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்க கூட இன்னொரு பொண்ணு வருவாளே தேவதை மாதிரி, அவ பேர் என்ன? You mean angel? Her name is Mita. Madhumita. மதுமிதா. அவ யாரையாவது லவ் பண்றாளா? Exactly sir. அவ என்னதான் லவ் பண்றா, ஆனா வெளிய சொல்ல வெக்கப்படுறா. ஐயோ அன்பான மண்டையா. ஏய் நீயே சொல்றி, ஆனா உன்ன நீட்டா கைய. அவ யாரும் லவ் பண்ணல சார். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது?
அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தி அவ தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன் சார்? ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன். இனிமே அவளையும் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டியதுதான் உங்களோட வேலையே. ஏதாவது தப்பு நடந்துச்சு உள்ள தள்ளி உடுப்பா ஊத்துருவீங்க, அதானே சார்? சமத்து குட்டி, பண்ணி குட்டி. ஃபைல் எடுத்து ஜீப்ல ஐயா. வணக்கம் சார். உங்க பாலிச நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் சார். என்ன சில்லறத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பத்தை கூண்டோட புடிச்சிட்டு வந்தேன் சார். என்னையா சொல்ற? திருப்பதி அந்த வெளியே இருக்கவங்கள கூட்டுவா. ஓகே சார். இப்ப பாருங்க சார், நம்ம ஃபேமிலி சார். நான் சொல்லல, இவங்க தான் சார். இவன் வேட்டிய தூக்கி கட்டிக்கிட்டு 2 தொடையும் காட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கான் சார். என்னன்னு கேட்டா மார்பை தூக்கிக்கிட்டு என் பையன் போலீஸா இருக்கான் அப்படின்னு பெருமைப்படுத்துறான். பட்டாசில 2 போர்டு போட்டு கொடுத்தோம் சார். இந்த அம்மா மார்க்கெட்ல வாழைக்காய், கத்திரிக்காய், முருக்கான்னு அவ்வளவு காய்கறி வாங்கிட்டு காசு கொடுக்காம வந்துட்டா. என்னன்னு கேட்க என் பையன் போலீஸுக்கா. அந்த பர்க் மட்டும் கையில கிடைச்சா அப்படியே கடை கடைஞ்சு போடுவோம். கிடைச்சி சரவண வேலு, வெரி குட், வெரி குட். யா, தேங்க்யூ சார். உங்க வாயால வாழ்த்துலாம் நான் பெரிய ஆயிடுவேன் சார். இவரை தான் நீங்க பெட்டெக்ஸ்ல அடிச்சு கூப்பிட்டு வந்தீங்களா? வாயை திறந்தான், வாயில 2 குத்து குத்துற பாருங்க, கும்மாங்குத்து. இந்த அம்மா மகன் அந்த பருப்பு கிடைச்சா என்ன பண்ணுவ? நான் சொல்லல, நல்ல போட்டு கடைஞ்சிருவேன் சார். இந்த பொடி அவன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவ? வாயில கம்ப விட்டு ஆட்டிடுவேன் சார். ஆட்டியா? ஆட்டு. சாரி சார். என்ன தைரியம் தான் என் குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து என்னையும் ஆட்டுவேன்னு சொல்லுவியா? சார், உங்க குடும்பம்னு எனக்கு தெரியாது சார். சார், தயவு செய்து நீ வேலையை விட்டு எடுத்துறாங்க சார். இந்த பக்கம் பிபி இருக்கு, இந்த பக்கம் சுகர் இருக்கு, இங்க பைல்ஸ் இருக்கு. 2 மாசத்துல ரிட்டையர்டா போறேன். 3 பொம்பளை பிள்ளைய கருகருன்னு பெத்து வச்சிருக்கேன். என்னைய வேலையை விட்டு எடுத்துறாங்க சார். யோ பையா, தேங்க்யூ சார். சின்ன குடும்பம் பா. இப்பதான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், அதுக்குள்ள அலப்பறை ஆரம்பிச்சிட்டீங்களா? அத விடுப்பா, இதுக்கு தானே நாங்க ஆசைப்பட்டோம். உன்னை யூனிஃபார்ம்ல ஸ்டேஷன்ல பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இங்க வா. என்ன அடுத்து என்ன பிளான்? வெயிட் அண்ட் சீ. டேடி லெஃப்ட் அம்மா. டேய் அருவு கட்ட முண்டோ, இப்படி மேல வந்து இடிக்கிற, கண்ணு தெரியல? நீ ரோட்ல ஓரமா போடி. திமிர பாரு, துருக்கி ராஸ்கல். மேல வந்து மோதிட்டு பாடி போடி நான் பேசுறேன். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறான் பாரு. போடி போ. போடியா? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன தள்ளி விடுற? உன்னை போலீஸ் என்ன போறாங்க? யாரு நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். புருஷன் மாதிரி வாடா போடன்ற, அப்புறம் ஏன் நீ போ. போடா. காவல்துறைக்கு வணக்கம். இந்தாங்க பெயில் ஆர்டர். புதுசா யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, இள ரத்தம் ஈரோசம் பண்ணதான் தோணும். அடிக்கிறது முன்னாடி யாரு என்ன அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சா அறிவு கட்சி யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அக்யூஸ்ட் ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு அவசியம் இல்ல வக்கீல் சார். நீங்க சொல்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ்டர் இருக்கலாம், இல்ல இனி வரப்போற போலீஸ்டர் இருக்கலாம். ஆனா இந்த விநாயக்கு எதையும் நடக்க விட மாட்டான். விட மாட்டியா? ஏய், நான் சரகடிச்ச போதில இருந்தேன், நீ யூனிஃபார்ம் போட்ட போதில இருக்க. நடக்கிறது என்னன்னு பாரு. என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவியா? சீச்சி, நீ இங்கதான் இருப்ப, ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருப்ப. பாம்பு வாய தச்சா மாதிரி. ஏய், இப்போவாது ஜட்டியோட விட்டேன், ஏதாவது பேசுன அம்மனமா ஓட விட்டுருவேன். போட வழிய. யோ கூப்பிட்டு போயா. சகா வாடா. ஏய், மேட்டர் தெரியுமா? அறிவு கரசேகா ரிலீஸ் ஆயிட்டாங்களாண்டா. அப்படியா? என்ன சொல்ற? சரி சரி, நான் பாத்துக்கிறேன்.
ஐயோ ஐயோ வடிவேலு உன் நடந்த விஷயம் தான் தெரியுமா? தெரியாத. அதானே உனக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாரு, இந்த இடத்த காலி பண்ணிட்டு நீங்க போங்க. எதுக்கு போறோம்? ஐயோ எதுக்குன்னு கேட்காத, எனக்கு சொல்றதுக்கே வாய் வரல. நீ உனக்கு தனியா சொல்லணுமா? ஓடுங்கயா ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. எல்லாம் வந்துருங்கப்பா, ஏட்டு வெளியே போக சொல்றாரு. எல்லாரும் வர சொல்லிட்டு அவர் உள்ள நிக்காரு. இல்லையா ஏன் எல்லாரும் வெளில இருக்கீங்க? சார் ஒண்ணுமே புரியல சார். ஏட்டையா 50 100 வாங்கிட்டு அப்படியே ஆயுசு பூரா ஓடிட்டே இருந்திருப்பேனே. பல்கா கிடைக்கும் சொல்லி இப்படி பம்ப் அடிச்சுட்டேயா. உன்னை வெட்டுறது இல்லாம இப்ப என்னையும் சேர்த்து வெட்டுவாங்களே, நான் யார்கிட்ட போய் புலம்புறது? ஐயா, இருந்த ஒரு ஆள் நீங்க, உங்களையும் கொன்னு போட்டோல பிரே போட்டு தொங்க விட்டுட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏட்டையா, நான் யாருன்னு தெரியும்ல. யாருடி? சொல்லு. நீ கிழிஞ்சு போன தீப்பட்டடி, கையெடு. நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து சான்ஸ் கேட்டு வர பசங்களை உன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்காக அப்படியே யூஸ் பண்ணீங்கல்ல. அந்த விஷயம் எனக்கு தெரியும். இந்த விஷயம் அறிவுக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.